Hi my dear friends and families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாப்ஸ் கிராஃப்ட் டைம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரியே க்ளீனிங் செட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மினி ப்ரூம் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராலேயே வந்துட்டு பிளெயினாக இருக்கும், அதே மாதிரி இன்னொரு சைடில் வளையிற மாதிரி இருக்கும், அது ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஒரு சின்னதாக ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பழைய ப்ரூம்லேருந்து சின்னதாக இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக் பண்ணும்போது பழைய ப்ரூம்லேருந்து மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ஓகே இதை நம்ம ஸ்டாக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லாஸ்ட்டில் நல்லா வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுருட்டிகிட்டே இருந்திங்கன்னா அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்குள்ளே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா அந்த பீசஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் எடுத்த அளவுக்கு வரும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு உள்ளே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீசஸையும் நீட்டபிளாக எடுத்து விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ப்ரூம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, பேம்பூ ஸ்டிக் இருந்ததுன்னா பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி திங்ஸ் இருக்கும். வேஸ்ட் பென் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பென்சிலுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி ப்ரூம் ஸ்டிக் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருந்தது, அதே மாதிரி வந்துட்டு கூட்டி பெருக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம மினி குச்சி தொடப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் எப்படி ப்ரூம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்தேனோ இல்லை சாஃப்டான பக்கமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த குச்சி தொடப்பம் செய்யும் போது கீழே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குச்சி தொடப்பம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் கீழ் பக்கமே கொஞ்சம் குச்சி குச்சியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ப்ரூம் ஸ்டிக்லேயே அந்த கீழ் சைடை நான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த குச்சி தொடப்பம் வந்துட்டு நான் செய்யும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், பிகாஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு இல்லை, ஆனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இந்த பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்தி வச்ச மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து 2 நாட்ஸ் வந்து நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரி 2 நாட் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா அந்த உள்ளன் த்ரெட்டை நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உள்ளன் த்ரெட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, பூ கட்டுவோம் இல்லையா, அந்த நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த 2 ப்ரூம் ஸ்டிக்கையும் நம்ம 1 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த பீசஸ் எல்லாத்தையுமே சிசரை வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மினி குச்சி தொடப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். பார்க்க நேச்சுரலாக இருக்கானுமே சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்றைக்கி பண்ணியிருந்த எல்லா திங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஈஸியாக தான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த திங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு எந்த திங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. ஸோ தட் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பொருள் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். அதை என்னுடைய கையில் வச்சுட்டு நான் ஒரு 35 டைம்ஸ் வந்துட்டு சுற்றிடுறேன். அதே மாதிரி 35 ரவுண்ட்ஸ் காமிக்கும்போது வீடியோ லென்த்தியாக போயிடும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். ஓகே, உள்ளன் த்ரெட் எடுக்கும்போதே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லக்கூடாது. 35 டைம்ஸ் சுற்றிட்டேன். நான் எப்படி சுற்றுறேன்னா அதே மாதிரி சுற்றிட்டேன். அதுக்கப்புறமா அந்த உள்ளன் த்ரெட்டை மெதுவாக உங்கள் கையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம பாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாம் பண்ணுற ஸ்டெப் தான் இது எல்லாமே, ஆனால் இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இல்லை ஒரு சைடில் கரெக்டாக வச்சுட்டு அதே கலர் உள்ளன் த்ரெட்டில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து 2 நாட் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோஸ் போடலான்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கிராஃப்ட்டு சம்மந்தப்பட்ட திங்ஸோ கேம் திங்ஸோ
ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் திங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவாக ஷூட் பண்ணிவிட்டு ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகே, பாம்பாமில் நம்ம எப்படி ஒரு சைடாக கட் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சீப் எடுத்துகிட்டு சீவி விடுறேன். எப்படின்னா ஒரு நூல் நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நிறைய நூல் இருக்கும், அதுக்குள்ளே சின்ன சின்னதாக அந்த நூல் எல்லாமே நல்லா விரிஞ்சும் போது இந்த மாப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸஸ் இருந்த மாதிரி தோணுச்சுன்னா அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த மாப் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இனி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோன்னே இந்த மாப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரா பீஸஸ் எடுத்திருந்தேன்ல, அதில் பேலன்ஸ் இந்த ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் பிளாக் கலர் டேப்பை வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். கம் யூஸ் பண்ணி கூட ஒட்டிடலாம். நான் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தெரியாமல் இருக்கேன். அதே மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டும் இந்த ஸ்ட்ராவும் வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒரே வேலையில் முடிச்சிடலாம். அதுக்காக நான் டேப்பை வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேப் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம சிம்பிளாக மாப் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். மாப் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஆனால் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எந்த மாப் பண்ண எந்த கலர் உள்ளன் த்ரெட் எடுத்தோமோ அதே கலரில் சின்ன பீஸ் உள்ளன் த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த கலர் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணுமோ அதே கலர் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அது இந்த உள்ளன் த்ரெட் கூட சேர்த்து வச்ச மாதிரி வச்சுட்டு ஒட்டிடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் தான் சொல்லி நினைக்கிறேன். பார்த்திங்கனாலே புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்க, இப்போ தான் நம்மளுடைய மாப் வந்துட்டு எனக்கு ரெடியான மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் பேர் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதனால தான் நான் இந்த 2 ஐடியாஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியாஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இனியுமே நம்ம நிறைய திங்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஓகே, இந்த மாப் பிடிச்சிருக்கானுமே சொல்லுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் திங் பார்த்துடலாமா? நிறைய ஷாப்ஸில் நம்மளே பார்த்துருப்போம். நம்ம மாப் வாங்குகிறோன்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக பக்கெட் இருக்கும், அதிலேயே நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், பிளாஸ்டிக்கில் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, அதை நான் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாம்பூலாம் இருக்கும் இல்லையா, பேபி ஷாம்பூஸ், அதோடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஷேப்பே செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷேப்புமே. அதே மாதிரி வந்துட்டு சூப்பராக ஃபிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஓகே, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெண்டையுமே விற்கும்போது இது ஒரு செட்டு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த மூடியை மட்டும் வச்சுட்டு ஒரு ஐடியாவாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் திங் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் திங் வந்துட்டு கிளினிக் சிக்னா நம்ம எல்லாத்தோடைய மைண்ட்லேயும் வர திங்ஸ் தான். என்னென்னா பக்கெட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தின்னான கார்ட்போர்ட் ஷீட் அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, தின் அட்டை, இன்விடேஷன் அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு தின்னான அட்டை. அதை எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகேங்க, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம கையை வச்சே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிசர் வச்சு கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அழகாக அது வந்துட்டு பெண்டாகி வரும். இப்போ நம்ம இது இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் டேப்பை வச்சு ஓட்டலான்னு சொல்லி நினச்சேன். டிரான்ஸ்பரண்ட்டான டேப்பை வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பக்கெட் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். சீரியஸ்லி சொல்லப்போனால் இந்த பக்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 1 மினிட்ல பண்ணி முடிச்சிடலாம். டக்குன்னு எல்லா திங்ஸுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பக்கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அதுக்கு வேஸ்ட்டாக ஃபெவிஸ்டிக் கொடிய மூடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு தின்னான கார்ட்போர்ட் ஷீட் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுலேயே அதே மாதிரி ஸ்டெப்பாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா அந்த பீஸஸையுமே நான் கட் பண்ணிட்டேன்.
அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி வைப்போம். நான் சொல்கிறத விட இதை பார்த்தீங்கனாலே புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டான டேப்பை வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபெவிஸ்டிக்குடைய மூடிக்கும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடுறேன். ஓகே, ஒட்டிட்டுங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய பக்கெட் ஆஸ் வெல் அஸ் மக்மே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். பக்கெட் ஆஸ் வெல் அஸ் மக் ரெண்டுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு செட் மாதிரி தான் இருந்தது. அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தின்ன கார்ட்போர்ட் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. பக்கெட்குள்ளே மக்மே வந்துட்டு கரெக்டாக பக்கெட்டுக்கு பொருத்த மாதிரியே மக்மே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கானுமே சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம குப்பை எடுக்கிற முறம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா, தின்னான அட்டைன்னு சொல்லிட்டு, அந்த அட்டையில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அந்த முறத்துடைய டிசைன் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நான் வந்துட்டு வரைஞ்சது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் கட் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருப்பேன். நான் கட் பண்ண ஷேப்பை வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பீசஸும் அதே மாதிரி தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையுமே நீட்டபிளாக கட் பண்ணி எடுத்துடலாம். குட்டீஸ் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தின்னான கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் முறம் ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் இருக்குல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் முறம் ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம லைட் கார்ட்போர்டு யூஸ் பண்ணுறோம், அதில் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண ப்ரூமையும் அதே மாதிரி இந்த முறத்தையும் வச்சுட்டு நான் குப்பை எடுக்கிற மாதிரி பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியான மெனி திங்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் சரி, நம்ம பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம க்ளீனிங் ப்ரஷ், டாய்லெட் ப்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடைசியில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ரஷ்ஷை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் சைடு வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால் நான் பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப் எடுத்துகிட்டு கவர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா அந்த பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியுமே எடுத்திருக்கேன். சிம்பிளாக வந்துட்டு நம்ம டாய்லெட் ப்ரஷ் ரெடி பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப் எப்படி இந்த ப்ரஷ்ஷுடைய பேக் சைடில் ஒட்டியிருந்தோமோ அதே பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப்பை பார்டர் மாதிரி வந்துட்டு ஒட்டிட்டேன். ஸோ தட் பார்க்கும்போது மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஓகேங்க, நம்மளுடைய டாய்லெட் ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வேஸ்ட்டான ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம மினி டாய்லெட் ப்ரஷ் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது செமையாக இருக்குல்ல. வா, இன்றைக்கி நம்ம பண்ணியிருந்த ஒவ்வொரு திங்ஸையுமே பார்த்துடலாமா? நீங்கள் பார்பி ஷோஸ், மினி குக்கிங் ஷோஸ் எல்லாமே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு திங்ஸுமே எல்லா திங்ஸுமே நான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த எல்லா திங்ஸில் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுமே சொல்லுங்கள். எந்த திங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னுமே சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ரிவ்யூ வீடியோஸ் போடலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எந்த திங்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணலானுமே உங்களுடைய ஒப்பீனியனை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.